Tata IPL 2024 Fantasy Team Prediction in Tamil. Match number 57, 8th May 2024, time 7:30 p.m. Indian Standard Time, Rajiv Gandhi International Stadium. Live at Jio Cinema and Star Sports Tamil. Pitch report. தட்டையான விக்கெட்டுகளுக்கு பெயர் பெற்ற ஐதராபாத் மைதானம் ஆட்டம் முன்னேறும் போது மெதுவாக பந்து வீசுபவர்களுக்கு உதவியது. மைதானத்தின் விக்கெட்டுகள் நெடுவரிசையில் ஆதிக்கம் செலுத்தும் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு உதவி செய்கிறது. பெரும்பாலான இடங்களைப் போலவே சேசிங் அணி ஐதராபாத்தின் வெற்றியை பெரும்பகுதியை அனுபவித்தது. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற பிச் ரிப்போர்ட் சேசிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்லோயராக பால் போட்டால் அது போலருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ முந்தி மாதிரி கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 270 280 அடித்தாங்க. பட் இப்போ வந்து ஒரு 160 180 அடிக்கிறதே ரொம்ப டஃபஸ்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிச்சாக மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ளாட் விக்கெட் 200+, இப்போ வந்து ஸ்லோ ட்ராக். ஸோ கண்டிப்பாக வந்து bowling டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 160 170 180 இஸ் டிஃபிகல்ட் டு புட் ஸ்கோர் ஆன் த போர்ட். அப்படி தான் வந்து மேட்சஸ் எல்லாமே இருக்குது. ஹெட் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் சன்ரைசர் ஹைதராபாத் அண்ட் KL ராகுல் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட், இந்த 2 பேருக்கான ஒரு பேட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் ஹெட் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதில் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சன்ரைசர் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டை இது வரைக்கும் வின் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா குஜராத் டைட்டனும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டும் இப்போ தான் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ 3வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த 3வது வருஷம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுல ஒரு 3 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 3 மேட்ச் ஹெட்ல LSU 3 தடவை வின் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த ஹெட்ல இந்தியன் பிரீமியர் லீக் 2023, ஓகேங்களா? இதில் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் சன்ரைசர் ஹைதராபாத் 10th மேட்ச் விளையாடி இருக்காங்க IPL 2023. இதில் சன்ரைசர் ஹைதராபாத் ஒரு 121 ரன் அடிச்சிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் ஒரு 127 for 5 in 16 overs. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வின் பண்ணிட்டாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி ஏப்ரல். எந்த வெனியூவில்? எக்னா ஸ்டேடியம் வெனியூவில். அடுத்ததாக ஹெட்ல என்னைக்கு விளையாடிருக்காங்கன்னா 13 மே விளையாடிருக்காங்க 2023, 58வது மேட்ச் IPL 2023. அதில் சன்ரைசர் ஹைதராபாத் 182 ரன் அடிச்சிருக்காங்க. எந்த வெனியூ? ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். இந்த வெனியூவில் தான் இப்போ மேட்ச் நடக்க போகுது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்குறோம். இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 182 ரன் 6 விக்கெட் 20 ஓவரில். அதில் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 3 விக்கெட் இழப்பிற்கு 185 ரன் அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. திரும்பவும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வின் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக 2022 முதல் மேட்ச் விளையாடி இருக்காங்க சன்ரைசர் ஹைதராபாத் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். அதில் ஒரு 169 ரன்கள் 7 விக்கெட் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். சன்ரைசர் ஹைதராபாத் 157 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வெனியூ எங்கன்னா டாக்டர் DY பட்டேல் ஸ்டேடியம். ஸோ இங்கேயும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வின் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து ஹெட்ல இந்த லக்னோவுக்கும் சன்ரைசர் ஹைதராபாத்துக்கும் நடந்த ஆட்டங்களில் 3 மேட்சும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வின் பண்ணிட்டாங்க. 3 மேட்சும் சன்ரைசர் ஹைதராபாத் தோத்துட்டாங்க. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய 4வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அண்ட் சன்ரைசர் ஹைதராபாத்தோடைய ஹோம் கிரவுண்டு. இதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்டஸ் மூலமா பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் தான் வின் பண்ணுவாங்க. இப்போ நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சன்ரைசர் ஹைதராபாத் மும்பை சூரியகுமார் யாதவ் 100 ரன்ஸ் அடிச்சு அழகாக ஜெயிச்சிட்டாங்க. சன்ரைசர் இல்லை, போலிங்கில் இல்லை, பேட்டிங்கும் செம்ம வீக்காக இருக்காங்க. ஃப்ளாட் விக்கெட்டில் மட்டும்தான் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸ்லோயராக வரும்போது, பால் கட் ஆகும்போது, சீம் ஆகும் பொழுது சன்ரைசரால் பேட்டிங் பண்ண முடியல. ஒரு கொலாப்ஸ்டு பேட்டிங். பேட் கமின்ஸ் ஒரு 36 ரன் 30+ ரன் அடிச்சதுனால தான் ஒரு 170 வந்தது. அதுவும் மும்பை இந்தியன்ஸ் சூரியகுமார் யாதவ் 100+ ரன் அடிச்சு மேட்சை முடிச்சிட்டாரு. சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற சன்ரைசர் ஹைதராபாத் திரும்பவும் அதே தவறுகள் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ராஜீவ்காந்தி கீ பாயிண்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். ஒரு சின்ன கீ பாயிண்ட்ஸ். முதல் இன்னிங்ஸில் ஆவரேஜ் 187, 2வது இன்னிங்ஸ் ஆவரேஜ் 172,
முதல் இன்னிங்ஸ் 4 வந்து 3, ரெண்டாவது இன்னிங்ஸ் 4 வந்து 4, முதல் இன்னிங்ஸ் 6 வந்து 5, ரெண்டாவது இன்னிங்ஸ் 6 வந்து 6. முதல் இன்னிங்ஸ் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 5, ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 6. முதல் இன்னிங்ஸ் பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 92, ரெண்டாவது இன்னிங்ஸ் பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 91. முதல் இன்னிங்ஸ் போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 79, ரெண்டாவது இன்னிங்ஸ் 55. முதல் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 18, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 33. முதல் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னுக்கு 14, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஸ்பின்னுக்கு 13. நெக்ஸ்ட் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். இங்கே ஜென்ரலாக வந்து 161 முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரு, ரெண்டாவது இன்னிங்ஸ் 150 ரன் சொல்கிறாங்க. என்ட்ரிக் லாசன் இந்த கிரவுண்டில் 34 பாலில் 80 ரன் அடிச்சிருந்தாரு அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். டாடா ஐபிஎல் 2024 வந்து முதல் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வந்து 221, ரெண்டாவது இன்னிங்ஸ் 206. இப்போ போலிங்க்கு கொஞ்சம் ஃபேவராக வரதுனால இந்த இது வந்து கொஞ்சம் மாறலாம். Krunal Pandya and Avesh Khan, key player in Lucknow Super Giant. Jaydev Unadkat and T. Natarajan, key player in SRH. ஆனால் நேற்று மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் எதிராக ஜெயதேவ் உனட்கட் விளையாடவே இல்லை. அண்ட் டோட்டல் மேட்சஸ் வந்து 73, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 32, பேட்டிங் செகண்ட் 41. 8 வெல்ல எல்எஸ்டி வான் ஆல் 3 மேட்சஸ் அகைன்ஸ்ட் சன்ரைசர் ஹைதராபாத். ஹையஸ்ட் டோட்டல் சன்ரைசர் வந்து 8 வெல்ல 182, லோயஸ்ட் வந்து 121. அண்ட் ஹையஸ்ட் டோட்டல் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 185 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 127 ரன்கள். ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் எஸ்ஆர்ஹெச் வந்து 277 ஃபார் 3 அடிச்சிருக்காங்க. இந்த ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 160ன்னு சொல்லியிருக்காங்க. புவனேஸ்வர் குமார் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா 11 6, டிராவிஸ் ஹெட் 12 4, பேட் கமின்ஸ், ஜெய்தேவ் உனட்கட் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 20, பேட்டிங் செகண்ட் 15. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மே 13, ஏப்ரல் 17, ஏப்ரல் 4 மூணுமே வந்து லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வின்னர். 7 விக்கெட் வித்தியாசத்தில் வின்னு, 5 விக்கெட் வித்தியாசத்தில் வின்னு, 12 ரன் வித்தியாசத்தில் வின்னு. ஹைதராபாத் வெனியூலே வந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வின்னு. அதே மாதிரி மோஸ்ட் ரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் ராகுல், தீபக் கூடா, அப்துல் சமாத், நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டானிஸ், என்ட்ரிக் லாசன், குருணால் பாண்டியா. ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் ஒரு மல்டிபிள் டீம் போடுறவங்க தான் இந்த காம்பினேஷன்ஸில் ஒரு டீமை வந்து கிரியேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கும். ஸோ 103, 58, 58, 55, 50, 47, 40. ஸோ குருணால் பாண்டியா 40னா ப்ளஸ் விக்கெட்ஸும் எடுப்பார். இந்த வெனியோடைய மோஸ்ட் ரன்ஸ் ஃபார் போத் SRH and Lucknow Super Giant. T20 ஸ்கோரிங் பேட்டர்ன். பிலோ ஸ்கோர் வந்து 150 to 150 வந்து 35 தடவை, 150 to 169 11 தடவை, 170 வந்து 189 12 தடவை, அபவ் 190 15 தடவை. லாஸ்ட் ஒரு 4 மேட்சஸ் பார்ப்போம். மார்ச் 27, 2024 சன்ரைசர் 277 ஃபார் 3. எந்த வெனியூ? ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். என்ட்ரி கிளாஸ் 80 ரன், திலக் வர்மா 64 ரன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் ஃபாஸ்ட்டு, 1 விக்கெட் ஸ்பின்னு, சாவ்லா 1 விக்கெட்டு. ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டு, ஸ்பின்னுக்கு 0 விக்கெட், பேட் கமின்ஸ் 2 விக்கெட். அபிஷேக் சர்மா பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்திருப்பாரு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா கொஞ்சம் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ரெண்டு இதில் வந்திருப்பாரு. ஏப்ரல் 5ஆம் தேதி, மார்ச் 27ஆம் தேதி. ரெண்டாவது மேட்ச் சிஎஸ்கே 165 ரன்னுக்கு 5, சிவம் துபே 45 ரன் அண்ட் ஏடன் மார்க்கனம் 50 ரன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டு, ஸ்பின்னுக்கு 0 விக்கெட். முதல் இன்னிங்ஸ் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு முதல் 1 விக்கெட்டு, ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டு. மொயின் அலி 2 விக்கெட்டு, புவனேஸ்வர் குமார் 1 விக்கெட். அபிஷேக் சர்மா பிளேயர் ஆஃப் த மேட்ச். அடுத்த ஸ்கோர் கார்டு ஏப்ரல் 25, 2024 RCB 206, சன்ரைசர் இது அடிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கோலி 51 ரன், ஷபாஸ் அகமது 40 ரன். இதில் வந்து ஃபாஸ்ட்டுக்கு 7 விக்கெட்டு, அதில் உனட்கட் வந்து 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸ்பின்னு 0 விக்கெட். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட், ஸ்பின்னுக்கு 5 விக்கெட், கிரீனு 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. RCB 135 ரன்ஸ். ரஜித் படிதர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பாரு. மே 2, 2024 சன்ரைசர் 200, ராஜஸ்தான் ராயல் 200. ஸோ 1 ரன் வித்தியாசத்தில் சன்ரைசர் வின் பண்ணியிருப்பாங்க. நிதிஷ் ரெட்டி 76 ரன் அண்ட் ரியான் பராக் 77 ரன். முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டு, ஆவேஷ் கான் 2 விக்கெட்டு. ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 7 விக்கெட்டு, புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட்டு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் புவனேஸ்வர் குமார் வந்திருப்பாரு. இப்போ இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஸ்பின்னு முதல் மேட்ச்சில் ஸ்பின்னு 1 விக்கெட் தான் வந்திருக்கு முதல் இன்னிங்ஸில். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஸ்பின்னுக்கு 5 விக்கெட். மூணாவது மேட்ச்சு
ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் ஸ்பின்னுக்கு, நாலாவதுல வரல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரெண்டாவது மேட்ச் மட்டும்தான் ஸ்பின்னுக்கு வந்து 8 விக்கெட் விழுந்திருக்கு. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஸ்பின்னுக்கு 8 விக்கெட் விழுந்திருக்கு. அதுதான் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது போலிங் போடுற டீம் ஸ்பின்னை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் போலிங் போடுற டீம் வந்து ஒரே ஒரு ஸ்பின்னு தான் வந்திருக்கு, மீதி எதுவுமே ஜீரோல தான் இருக்கு. ஸோ இங்கேயும் ஜீரோ, இங்கேயும் வந்து ஜீரோ, இங்கேயும் வந்து ஜீரோ. ஸோ எல்லாமே ஜீரோன்னு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் போலிங் ஸ்பின்னு எடுக்காதீங்க, ரெண்டாவது போலிங்ல ஸ்பின்னு எடுக்கலாம். அப்போ டாஸ் வந்ததுக்கு அப்புறம் டாஸ்ல எந்த டீம் செகண்ட் போல் பண்றாங்களோ அதுல 1 or 2 ஸ்பின்னர்ஸ் வந்து நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அலாங் வித் ஃபாஸ்ட் போலர்ஸையும் நீங்க பிக் பண்ணலாம். இதுதான் நமக்கு ஸ்கோர் கார்டு சொல்ல வர்ற விஷயம். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஓரளவுக்கு டீம் வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி ரிப்பீட்டடான பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அபிஷேக் சர்மா அங்கே ரிப்பீட்டடாக வருவார், இந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் ரிப்பீட்டடாக வருவார். ஸோ உன்னட்கட்டு ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி நீங்கள் டீம் கிரியேட் பண்ணலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இருப்பார், இங்கேயும் அபிஷேக் சர்மா இருப்பார். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி நீங்கள் டீம் கிரியேட் பண்ணலாம். 8 விக்கெட்ல ஓவரால் 3 மேட்ச், லக்னோ 3 மேட்ச் வின்னு, சன்ரைசர் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல, ரொம்ப டஃப்பாக இருக்காங்க. அடுத்தது சன்ரைசருடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நிதிஷ் ரெட்டி ஃபர்ஸ்ட் டவுன் அண்ட் ஏடன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன், அப்துல் சமாத், ஷபாஸ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தேவ் உனட்கட், மாயங்க் மார்க்கண்டேன், டி நடராஜன். இதில் யார் யாரெல்லாம் வந்து நல்ல பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷபாஸ் அகமது ஒரு நல்ல பிக்காக இருக்கலாம், 50-50 ஆப்ஷனில் இவர் வந்து ஒரு நல்ல பிக். அதே மாதிரி ஹென்ரிக் கிளாசன் இந்த கிரவுண்டில் கொஞ்சம் சுமாராக ஆடி இருக்காரு. அப்புறம் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, புவனேஸ்வர் குமார், அப்புறம் ஜெய்தேவ் உனட்கட். ஸோ இந்த 7 பிளேயர் வந்து நல்ல பிக். இந்த 7 பிளேயர்ல இருந்து நம்ம ஒரு 5 பிளேயர் தான் பிக் பண்ணணும். அந்த 5 பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த டிராவிஸ் ஹெட்டை நீங்கள் ஒரு ட்ராப் பண்ணலாம், அதே மாதிரி ஹென்ரிக் கிளாசனையும் ட்ராப் பண்ணலாம். ஸோ இந்த 2 பிளேயரை ட்ராப் பண்ணி ஃபர்ஸ்ட் டீம் போடலாம். ரெண்டாவது டீம் வந்து நிதிஷ் ரெட்டியை ட்ராப் பண்ணுங்க, டிராவிஸ் ஹெட்டை வச்சுக்கோங்க, கிளாசனை ட்ராப் பண்ணுங்க. அதே மாதிரி நடராஜனை வந்து ஒரு டீம்ல வந்து பிக் பண்ணலாம். ஸோ இந்த 8 பிளேயர் வந்து நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணும்போதே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம அங்கே பார்த்தா மோஸ்ட் ரன்ஸ்ல ஒரு 8 பேர் இருப்பாங்க, அதோட கம்பைன் பண்ணி நம்ம இந்த டீம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். சன்ரைசருடைய லீடிங் பெர்ஃபார்மர் பாருங்க, 11 matches 339 runs, ஹென்ரிக் கிளாசன், சன்ரைசர் ஹைதராபாத். அண்ட் அபிஷேக் சர்மா 11 matches 326 runs, சன்ரைசர் ஹைதராபாத். டிராவிஸ் ஹெட் 10 மேட்ச் 444 ரன்கள். இவர் தான் நம்பர் டாப்ல இருக்கிற ஒரு பிளேயரா இருக்காரு, சன்ரைசர் ஹைதராபாத். அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் 11 மேட்ச் 13 விக்கெட், டி நடராஜன் 9 மேட்ச் 15 விக்கெட். ஸோ இவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் இருப்பாரு, இவர் நம்பர் 1ல இருக்காரு. அதே மாதிரி அபிஷேக் சர்மா இந்த கிரவுண்ட்ல பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மேட்சும் நம்ம ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் மாயங்க் அகர்வால் உள்ள வந்தாரு, 5 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. இவர் வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஒரு ஃபெயிலியரான ஒரு பிளேயராகவே இருக்காரு. இவர் இருந்தாருன்னா 90% பிக் பண்ணாதீங்க, ஒரு 2 டீம்ல வேணா ட்ரை பண்ணுங்க. அண்ட் நிதிஷ் ரெட்டி 4 மேட்ச் 25 ரன் ஆவரேஜ், 103 ரன் இருக்காரு. லாஸ்டா 20, 15, 37, 64 இருக்காரு. டிராவிஸ் ஹெட் வந்து 8 விக்கெட் விளையாடல, 5 மேட்ச் 182 ரன், 36 ரன் ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச் ஒரு 48 ரன், அதுக்கு முன்னாடி மேட்ச் 89 ரன்கள், அதுக்கு முன்னாடி மேட்ச் 31 ரன்கள், அதுக்கு முன்னாடி மேட்ச் 62 ரன்கள். ஸோ ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் வந்து ட்ரீம் டீம்ல வராரு. ஸோ இந்த மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் அதே மாதிரி 5 ரன் 10 ரன்ல அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம். அபிஷேக் சர்மா 2 மேட்ச் 20 ரன்ஸ், 10 ஆவரேஜ். வெனியூல 11 மேட்ச் 17 171 ரன்கள், 17 ரன் ஆவரேஜ். ரீசெண்டாக வந்து 11, 15. ஸோ புவர் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு மட்டும் ஒரு 46. ஸோ இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மேபி இருக்கலாம். ஏடன் மார்க்ரம் லாஸ்ட் மேட்ச் விளையாடல. ஹென்ரிக் கிளாசன் ஒன்றுமே பண்ணல, 2 ரன்ல அவுட் ஆயிட்டார் லாஸ்ட் மேட்ச். அதுக்கு முன்னாடி 20, 15, 9, 10, 24. ஸோ சுத்தமாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு ஹென்ரிக் கிளாசன். அப்துல் சமாத் 3 மேட்ச் 58 ரன், 25 ஆவரேஜ். அண்ட் வெனியூல 9 மேட்ச் 109 ரன்கள், 36 ஆவரேஜ். ஸோ வெனியூல ஒரு 36 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆனால் 9 மேட்ச் 109 ரன்னா சில மேட்சஸ் வந்து நாட் அவுட்ல இருப்பாரு, அதனால ஆவரேஜ் அதிகமாக இருக்கும். லாஸ்ட் ஒரு 4-5 மேட்சா வந்து ஒரு 30+ ரன்ஸே இவர்கிட்ட இருந்து வரல.
ஸோ மிடில் ஆர்டர் ரொம்ப கவலைக்குரிய விஷயமா சன்ரைசர் டீமுக்கு இருக்கு. ஸோ மிடில் ஆர்டர் யாருமே பெர்ஃபார்ம் பண்றது இல்லை. பேட் கமின்ஸ் மட்டும்தான் அடிக்கிறாரு. 8 விக்கெட்ல 3 மேட்ச் 26 ரன். சபாஷ் அகமது 0 விக்கெட். வெனியூல 5 மேட்ச் 58 ரன். ஸோ இவர்கிட்ட இருந்தும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. லாஸ்ட் மேட்ச் ஒரு 59 ரன் ரீசெண்டாக அடிச்சிருக்காரு. அது வேற ஒரு வெனியூல. பேட் கமின்ஸ் வெனியூல 5 மேட்ச் 6 விக்கெட். லாஸ்ட் மேட்ச் ஒரு 35 ரன் அடிச்சாரு. புவனேஸ்வர் குமார் 3 மேட்ச் 1 விக்கெட் 8 விக்கெட்ல. வெனியூல 47 மேட்ச் 46 விக்கெட். அண்ட் எல்லா மேட்சஸும் லாஸ்ட் ஒரு 5 மேட்சஸ் தான் விக்கெட் எடுக்கிறாரு. இப்போ கரண்டா ஃபார்ம்ல இருக்காரு. ஜெயதேவ் உனட்கட் லாஸ்ட் மேட்ச் விளையாடல, பட் கன்சிஸ்டண்டா எல்லா மேட்சும் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. வெனியூல 10 மேட்ச் 17 விக்கெட். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. மயாங்க் மார்க்கண்டே 8 விக்கெட்ல 4 மேட்ச் 0 விக்கெட். வெனியூல 9 மேட்ச் 11 விக்கெட். உம்ரான் மாலிக் இது வரைக்கும் இவரை கொண்டு வரவே இல்லை டீமுக்குள்ள. இதெல்லாம் வந்து நம்மளோட இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் சன்ரைசர் ஹைதராபாத். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பவுலிங்ல ஆவரேஜ் அதிகமாக இருக்கு, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் அதிகமாக இருக்கு, செகண்ட் பேட்டிங்ல யார் அதிகமாக இருக்காங்க, 2 இன்னிங்ஸுமே போத் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்லையும் யார் அதிகமாக இருக்காங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இதில் இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கேயும் கொடுத்துருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல் இன்னிங்ஸ்ல ஆவரேஜ் வந்து அதிகமாக வச்சிருக்கிறது யாரு, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஆவரேஜ் அதிகமாக வச்சிருக்கிறது யாரு அப்படிங்கிற டீட்டெயில் தான் இங்கே வந்து இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 35 ரன் என்ட்ரி கிளாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. கிளென் பிலிப்ஸ் இது வரைக்கும் விளையாடல. ஸோ விளையாடினார்னா அவர் இந்த இதில் காம்பினேஷன்ஸ்ல 2 இன்னிங்ஸுமே வச்சுக்கலாம். ஏடன் மார்க்கரமும் 2 இன்னிங்ஸ், மயங்க் அகர்வால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ராகுல் திரிபாதி போத்து, ஏ சிங் ஒருத்தர் இறக்கி விட்டாங்க, அவர் விளையாடல, பட் ஆடினார்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் அவரை பிக் பண்ணலாம். சன்வீர் சிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங், அதே மாதிரி டிராவிஸ் ஹெட் வந்து செகண்ட் பேட்டிங், அப்துல் சமாத் ஃபர்ஸ்ட் பேட்டிங், ஷபாஸ் அகமது ஃபர்ஸ்ட் பேட்டிங், நிதிஷ்குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஜென்ரலான ஒரு ஆவரேஜாக இருக்கும். அதே மாதிரி பவுலிங்கோடைய விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், மயாங்க் மார்க்கண்டே, ஜெயதேவ் உனட்கட், டி நடராஜன், பேட் கமின்ஸ், ஏடன் மார்க்கரம், நிதிஷ்குமார் ரெட்டி, அபிஷேக் சர்மா அவங்களுடைய இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ். இதையும் வந்து நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். புவனேஸ்வர் குமார், ஷபாஸ் அகமது, ஜெயதேவ் உனட்கட், பேட் கமின்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் நடராஜன், பேட் கமின்ஸ், ஜெயதேவ் உனட்கட் இருந்தாருன்னா இவங்கெல்லாம் டெத் ஓவர்ஸில் போடுவாங்க. பிளேயர் பேட்டில் வந்து மயங்க் அகர்வால் விளையாடுறாருனா மார்க்கஸ் ஸ்டானிஸ்டர் 2 தடவையுமே, குருணால் பாண்டியா ஒரு தடவையுமே அவுட் ஆயிருக்காரு. ஹென்ரி கிளாசன், ஜெயதேவ் உனட்கட், ஏடன் மார்க்கரம், குருணால் பாண்டியா ஒரு விக்கெட், நவனில்லா கிட்ட 2 தடவையும், அபிஷேக் சர்மா ஆவேஷ் கான் கிட்ட 2 தடவையும், அப்துல் சமாத், ரவி பிஷ்னாய் கிட்ட 3 தடவையும், ஆவேஷ் கான் கிட்ட 2 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஜெயதேவ் உனட்கட், ஆவேஷ் கான் 2 பேரும் ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11: KL ராகுல், தீபக் ஹூடா, பூரன், ஸ்டாயினிஸ், குருணால் பாண்டியா, ஆயுஷ் பதானி, மோசின் கான், ரவி பிஷ்னாய், நவீன் உல்லாக், யஷ் தாக்கூர், மயங்க் யாதவ். இதில் வந்து நிக்கோலஸ் பூரன் 11 மேட்ச் 315 ரன் டாடா IPL 2024ல, மார்க்கஸ் ஸ்டானிஸ் 11 மேட்ச் 352 ரன், KL ராகுல் 431 ரன். இவர் தான் நம்பர் 1 இடத்துல இருக்காரு. நவீன் உல்லாக் 7 மேட்ச் 10 விக்கெட், யஷ் தாக்கூர் 9 மேட்ச் 11 விக்கெட். ஸோ இதில் யாரெல்லாம் மெயின் பவுலராக இருப்பாங்கன்னா KL ராகுல், மார்க்கஸ் ஸ்டானிஸ் டபுள் ஆப்ஷன் உள்ள பிளேயர், இந்த 2 பிளேயர் மஸ்டாக இருப்பாங்க. அதே மாதிரி நவீன் உல்லாக், யஷ் தாக்கூரில் 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயரை வந்து உங்களுடைய ரொட்டேஷன் முறையில் பிக் பண்ணிக்கலாம். KL ராகுல் வெனியூல 38 ரன் ஆவரேஜ் அண்ட் 8 விக்கெட்ல 39 ரன் ஆவரேஜ். ஸோ நல்ல பிக். கிண்டன் டிகாக் விளையாடுறதில்ல, தேவதத் படிக்கலும் விளையாடுறதில்ல. நெக்ஸ்ட் வந்து நிக்கோலஸ் பூரன் 65 ரன் 2 மேட்ச் 1 மேட்ச் நாட் அவுட்டு. ஸோ இந்த மேட்ச் ரிஸ்கியாக நிக்கோலஸ் பூரனை ட்ரை பண்ணுங்க. 8 விக்கெட்லேயும் 48 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த மேட்ச் ஒரு மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்க. KL ராகுல் அண்ட் நிக்கோலஸ் பூரன் அண்ட் மார்க்கஸ் ஸ்டானிஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு மேட்ச் 40 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 40 ஆவரேஜ், இங்கேயும் 26 ஆவரேஜ், 36, 124 நாட் அவுட்டு. ஸோ சில நேரங்களில் விக்கெட்ஸும் எடுக்கிறாரு. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி அவரை நம்ம எடுக்கலாம். குருணால் பாண்டியா 35 ரன் ஆவரேஜ் வெனியூல அண்ட் 8 விக்கெட்ல 25 ரன் ஆவரேஜ். ஸோ 5 ரன் 0 விக்கெட், 2 விக்கெட், 7 ரன் + 0 விக்கெட், 3 ரன்ஸ். ஸோ விக்கெட் அவ்வளோவா எடுக்க மாட்டேங்கிறாரு. பட் இந்த மேட்ச் வந்து ரிஸ்கியாக நீங்கள் வேறு ட்ரை பண்ணலாம். ஆயுஷ் பதோனி 3 மேட்ச் 19 ரன், இந்த 8 விக்கெட்ல ரொம்ப புவர் பர்ஃபார்மராக இருக்காரு. ரவி பிஷ்னாய் எல்லா மேட்சஸ்மே 1 விக்கெட் ஏதாவது ஒரு மேட்ச் தான் விக்கெட் விடல, மீதி எல்லாமே டீசெண்டான விக்கெட்டாக இருக்கு. நவீன் உல்லாக் லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்திருப்பாரு, அப்புறம் 1 விக்கெட். ஸோ இவரும் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். மயங்க் யாதவ் விளையாடுறதில்ல, மோஷின் கான் 1 விக்கெட், இப்போ லாஸ்ட் மேட்ச் 0 விக்கெட் மோஷின் கான்.
எஸ் தாக்கூர் ஒரு ஒரு விக்கெட் எடுப்பார், ரன்னும் நிறைய கொடுப்பாரு. சில நேரங்கள் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக விக்கெட் எடுத்தாங்கன்னா கேப்டனாகவே இவர் எலிஜிபிளாக வராரு. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு இவர் வந்து கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ் போடுறவங்களுக்கு. எம் சித்தார்த் அண்ட் மேட் ஹென்ரி விளையாடுறது இல்லை. ஷமர் ஜோசப், எஸ் தாக்கூர் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் and S. Thakur, Mohsin Khan and Marcus Stoinis, Avesh Khan. Player battle. KL ராகுல் வந்து எல்லாருக்கிட்டையும் அவுட் ஆயிருக்காரு. புவனேஸ்வர் குமார், நடராஜன், மயங்க் மார்க்கண்டே, அபிஷேக் சர்மா கிட்ட ஒரு தடவையும், குவிண்டன் டிகாக், வாஷிங்டன் சுந்தர் 2, புவனேஸ்வர் குமார் 3, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் நடராஜன் கிட்ட 2, வாஷிங்டன் சுந்தர் கிட்ட 1, நிக்கோலஸ் புரன் புவனேஸ்வர் குமார் கிட்ட 2, மார்க்கஸ் ஜான்சன் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. தீபக் கூட அபிஷேக் சர்மா கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. பாயிண்ட்ஸ் டேபிள் பாருங்க. இந்த 4வது 5வது இடத்துல இருக்கிற இந்த 2 பிளேயருக்கான ஒரு பேட்டில் தான் நம்ம மேட்ச் வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டாப் 2 இடத்துல கேகேஆரும் ஆர்ஆரும் இருக்காங்க. ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், மார்ச் 27. மயங்க் அகர்வால் கிட்ட ஒரு போர் பர்ஃபார்மன்ஸ். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, மார்க்கரம் அண்ட் கிளாசன் 4 பேருமே அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஆப்போனண்ட் ஹார்திக் பாண்டியா, கெரால் கோல்சி அண்ட் சாவ்லா. 2வது இன்னிங்ஸில் ஜெய்தேவ் உனட்கட் 2 விக்கெட்டு, பேட் கமின்ஸ் 2 விக்கெட்டு, ஷபாஸ் அகமது 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு ஞாபகம் வச்சு ஒரு பென்னு பேப்பர் எடுத்து இதை நோட் பண்ணி ரிப்பீட்டடாக யார் வராங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ், இதுக்கான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிய வரும். அதே மாதிரி இங்கே பாருங்க, 4 overs 7.5, 10.6 3 விக்கெட் விட்டுருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 3.2, 4.3, 10.4, 14.1, 17.6. அடுத்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஓப்பனிங் இறங்குற மயங்க் அகர்வால் 11 ரன்ல அவுட் ஆயிருக்காரு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 12 ரன்ல ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆயிருக்காரு. ஸோ மீதி ரித்ராஜ் கேக்வாட் 26, ரகானே 35, சிவம் துபே 45, ரவீந்திர ஜடேஜா 31. அதே மாதிரி இங்கே விக்கெட் எடுத்தது பாருங்க, புவனேஸ்வர் குமார், நடராஜன் அண்ட் கமின்ஸ். இந்த இடத்துல ஜெய்தேவ் உனட்கட் ஏதாவது விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஜெய்தேவ் உனட்கட்டும் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதே மாதிரி இங்கே யார் யார் விக்கெட் எடுத்திருக்காங்க, ஜெய்தேவ் உனட்கட், ஷபாஸ் அகமது, பேட் கமின்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸும் ஜெய்தேவ் உனட்கட்டும் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 பிளேயர் வந்து ரிப்பீட்டடாக வராங்க. ஸோ இதையும் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஷபாஸ் அகமது அவரும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஷபாஸ் அகமதும் ரிப்பீட்டடாக வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் ரிப்பீட்டடாக வராங்க. ஸோ அதே தான் இந்த ஸ்கோர் கார்ட்லேயும் இந்த 3 பிளேயர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்காங்க. அதே தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதையும் நீங்கள் வந்து மைண்ட் செட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுத்தது யாருன்னா நடராஜன் அண்ட் புவனேஸ்வர் குமார் எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிராவிஸ் ஹெட் 31 ரன், 37 ரன், 50 ரன். டாப் ஆர்டர் 3 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த 166 ரன் அடிச்சிட்டாங்க, மேட்சை முடிச்சிட்டாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3.1, 7.1, 13.4, 14.6, 19.3, 2.4, 9.4, 13.6, 15.4. அடுத்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ஏப்ரல் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், 51 ரன்கள், டூப்ளசிஸ் 25, வில் ஜாக்ஸ் 6, ரஜித் படிதர் 37, மீதி எல்லாமே சொற்ப ரன்கள் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இங்கே வந்து ஓப்பனிங் ஒரு 25 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பட் 51, 50, 37 இந்த 3 டாப் ஸ்கோர் தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே யார் விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள், கமின்ஸ், ஷபாஸ் அகமது விக்கெட் எடுக்கல. அதுக்கப்புறம் ஜெய்தேவ் உனட்கட் விக்கெட் எடுத்திருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஜெய்தேவ் உனட்கட் ரிப்பீட்டடாக வராரு, கமின்ஸும் ரிப்பீட்டடாக வராரு. ஸோ இதை தான் நம்ம மைண்ட் செட் பண்ணோம். ஷபாஸ் அகமது சூப்பராக போலிங் போட்டிருக்காரு, 3 ஓவர் போட்டு 14 ரன் தான் கொடுத்துருக்காரு, ரன் ரேட் 4.70. இதுதான் நம்ம வந்து இங்கே மைண்ட் செட் பண்ணணும். அதே ஷபாஸ் அகமது பாருங்க, இந்த இடத்துல நாட் அவுட்ல 40 ரன் அடிச்சிருப்பாரு. எப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு 3 மேட்ச் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 மேட்ச்ல ஸ்கோர் கார்டு என்ன சொல்லுதுன்னா, பேட் கமின்ஸ் மஸ்ட் பிக்கா இருக்காரு, ஜெய்தேவ் உனட்கட் மஸ்ட் பிக்கா இருக்காரு, ஷபாஸ் அகமது மஸ்ட் பிக்கா இருக்காரு. இதே காம்பினேஷன்ல ஒரு டீம் 2 டீம் கண்டிப்பா கொண்டு போவாங்க. அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல ஓப்பனிங்லயும் ஒருத்தர் காலி, ஏடன் மார்க்கரம் விளையாடல, நிதிஷ் ரெட்டி விளையாடல, என்ட்ரி கிளாஸ்ன்னு விளையாடல. ஸோ ஷபாஸ் அகமது, அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ். ஸோ பேட் கமின்ஸ் பவுலிங்லையும் கலக்கிறாரு, பேட்டிங்லையும் கலக்கிறாரு, அபிஷேக் சர்மா அடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் நம்ம அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ 3 பிளேயர் வந்து ரிப்பீட்டடாக வராங்கன்றத நீங்கள் மைண்ட் செட் பண்ணணும். ஒரு மேட்ச் வந்து என்ன பண்ணணும்னா, டிராவிஸ் ஹெட்டையும் தூக்குங்க,
ஹென்ரிக் கிளாசனையும் தூக்குங்க. அதே மாதிரி நிதிஷ் ரெட்டியும் தூக்குங்க. தூக்கிட்டு மீதி இருக்கிற பிளேயரை வச்சு இதே மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. இந்த 3 பிளேயர் பேட் கமின்ஸ், ஷபாஸ் அகமது, ஜெயதேவன் கிட்ட இருந்தாங்கன்னா இந்த 3 பிளேயர் எடுத்துட்டு மீதி இந்த 3 டாப் ஆர்டர் 3 பிளேயரை தூக்கிட்டு மீதி நீங்கள் ஷஃபிள் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததான் மேட்ச் மே 2ஆம் தேதி நடந்த மேட்ச். அதே மாதிரி ஹெட் அடிச்சிருக்காரு. அபிஷேக் சர்மா அடிக்கல, அந்த சிங் அடிக்கல. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா ஆடுவார், ஆனால் அடிக்கல. அப்புறம் நிதிஷ் ரெட்டி நாட் அவுட்டு, கிளாசன் நாட் அவுட். அவங்க மொத்தம் ஓவரால் ஒரு 3 பிளேயர் தான் பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் வராங்க. ஸோ அந்த 3 பேர் யாருன்றது தான் நம்ம வந்து டஃப் பண்ணி கண்டுபிடிக்கணும். சந்தீப் சர்மா, ஆவேஷ் கான் விக்கெட் எடுத்திருக்காங்க. சரி, இப்போ யார் விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். பேட் கமின்ஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜெயதேவ் உனன்கட் வந்து விக்கெட் எடுக்கல. ஷபாஸ் அகமது ஏதாவது விக்கெட் எடுத்திருக்காரா? நடராஜன் விக்கெட்டு, புவனேஸ்வர் குமார் விக்கெட்டு, கம்மின்ஸ் விக்கெட்டு, நடராஜன் விக்கெட்டு, புவனேஸ்வர் குமார், கம்மின்ஸ். அதே மாதிரி பேட்டிங்கில் ஏதாவது ஷபாஸ் அகமதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ கிடைக்காதனால பேட்டிங்கும் பண்ணலை. ஸோ ஒரே ஒரு மேட்ச் தான் ஷபாஸ் அகமது இல்லை. ஸோ ஜெயதேவ் உனன்கட்டும் இந்த மேட்ச் இல்லை. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக பேட் கமின்ஸ் இருக்காரு. மீதி இந்த புவனேஸ்வர் குமாரும் நடராஜனும் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இப்போ எல்லா மேட்சஸ்மே வந்த ஒரு பிளேயர் யாருன்னா பேட் கமின்ஸ் வந்திருக்காரு. 3 மேட்சஸ்ல வந்த பிளேயர் யாருன்னா ஜெயதேவ் உனன்கட்டும் ஷபாஸ் அகமதும் வந்திருக்காரு. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்ல ஒரு டீம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். ஒரு 60% டீம் வந்து பேட் கமின்ஸ், ஷபாஸ் அகமது, ஜெயதேவ் உனன்கட். ஒரு மேட்ச்ல பேட் கமின்ஸ் எடுங்க. இந்த மாதிரி புவனேஸ்வர் குமார், மார்க்கஸ் ஜான்சன்ஸ், இல்லை புவனேஸ்வர் குமார், நிதிஷ் ரெட்டி, அது இல்லைன்னா நடராஜன், இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல ஷஃபிள் பண்ணும்பொழுது நமக்கு ஏதாவது ஒரு மேட்ச், ஏதாவது ஒரு டீம் வந்து நம்ம கிராண்ட் லீக்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நல்லா மாட்டும் பொழுது அந்த டீம் வந்து ஜிஎல்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ட்ரம்ப் கார்டு பிளேயர்ஸ் ரியான் பராக் கிடையாது, அப்துல் சமாத், புவனேஸ்வர் குமார், ஆவேஷ் கான். அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக் டிராவிஸ் ஹெட், கேஎல் ராகுல், ஆவேஷ் கான் அண்ட் ஹென்ரிக் கிளாசன். வேற யாரும் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னா பேட் கமின்ஸை கொண்டு போகலாம், ஜெயதேவ் உனன்கட்டை கொண்டு போகலாம். போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஜெயதேவ் உனன்கட்டை நம்ம கொண்டு போகலாம். அதே மாதிரி நீங்கள் ஷபாஸ் அகமதையும் கொண்டு போங்க. ஸோ ஷபாஸ் அகமதை கொண்டு போனீங்கன்னா அதுவும் வந்து ஒரு நல்ல பிக்காகவே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஸ்கோர் கார்டு வச்சு, நம்ம ப்ரீவியஸ் ஸ்கோர்ஸ் வச்சு, மோஸ்ட் ரன்ஸ் வச்சு, ஸோ எல்லா காம்பினேஷன்ஸ்லையுமே ஒரு 4 to 5 டீம்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு டீம் வந்து நமக்கு ஜிஎல்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி நீங்கள் டீம்ஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நல்ல ஸ்கோர் கார்டு ரிவ்யூ பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச் நடந்த ஹைலைட்ஸை கூட பாருங்கள். பார்த்துட்டு டீமை ரிவ்யூ பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டான டீம்ஸ் கிரியேட் பண்ணலாம். மல்டிபிள் காம்பினேஷன்ஸ், நம்ம பேட் கமின்ஸ், ஜெயதேவ் உனன்கட், ஷபாஸ் அகமதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு டிராவிஸ் ஹெட், மார்க்கரம், கிளாஸ்னு 3 பேரையும் ஸ்கிப் பண்ணி ஒரு டீம் போடுங்க. அதே மாதிரி பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், அதுக்கப்புறம் நடராஜன் வச்சு ஒரு காம்பினேஷன்ஸில் கொண்டு போங்க. கண்டிப்பாக ஒரு டீம் இல்லைன்னா ஒரு டீம் வந்து நமக்கு ஜிஎல் நல்ல ரேங்க் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஃப்ரீ என்ட்ரிலாம் ட்ரை பண்ணுங்கள். பேட் பால் லெவலில் 5 ஃப்ரீ என்ட்ரி டீம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 5000 rupees இருக்குது. அந்த 5000 rupees மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் rupees. மிஷன் லெவலில் ஒரு டீம் போடலாம், அது வந்து 5000 rupees அதுவும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் அங்கேயே ஒரு 6 டீம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி நீங்கள் பேட் பால் லெவலில் 20 டீம் போட்டால் கூட 15 ரூபா தான் ஆகும். அந்த 15 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய காம்பினேஷன்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியோட நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டீம் இல்லை ஒரு டீம் உங்களுக்கு 5000 rupees வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்க. தேங்க்யூ.